ஹலோ எவ்ரிவன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்பெண்டிங் யர் டைம் அண்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குழன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃப்ரைடேலேருந்து நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரைக்கும் நான் குட்டியாக டெய்லி கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் காலையிலேருந்து உடனே கோலம், ஏன்னா அன்றைக்கி கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு சரின்னு சொல்லி செம்மணெல்லாம் வச்சுட்டு, அதுக்கப்புறம் குங்குமம் மஞ்சள் அதெல்லாம் வச்சு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அப்படி லைனாக பார்த்துட்டே போகலாம் டெய்லி. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் தூங்கி எழுந்து கோலம் போட்டேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் இந்த செம்மண் பார்த்தாலே தெரியும், இப்போ தான் வச்சுருக்கேன், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. செம்மண் வச்சு முடிச்சுட்டு, அது கொஞ்சம் ஈரமாக இருக்கும் போதே மஞ்சள் எல்லாம் வச்சா தான் மஞ்சள் தூளாக வைக்கும் போது அது அப்படி இருக்கும். இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சள் நம்ம தண்ணி ஊற்றி அப்படி குழச்சி வைப்போம்ல, அந்த மாதிரி தான் வைக்க முடியும். சரி, தூளை வச்சா அது இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். நீங்கள் வேணால் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எனக்கு இன்னமும் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. அதனால் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுவும் பண்ண மாட்டேன்னு நல்லா சொல்லலை, இது காஞ்சி போச்சு அப்படின்னா அதுவும் பண்ணிப்பேன். பட் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுனால இது பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் மஞ்சள் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு குங்குமம். நீங்கள் இது ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு கொஞ்சம் நல்லா வைக்க தெரியல, இன்னமும் நீங்கள் நல்லா வச்சிங்கன்னா இது இன்னும் அழகாக தெரியும். யூஸ்வலாக அதை விட இது கொஞ்சம் நல்லா தெரியும். சரி வாங்க, வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால அதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ண வேண்டியிருக்கு. அதெல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொங்கல் எல்லாம் வைக்கணும்ல கோவிலுக்கு போகும்போது, பொங்கல், அதுக்கப்புறம் பூ சாமிக்காக மாலை, அப்புறம் பொங்கல் வைப்போம்ல அங்கே ஸ்வீட் பொங்கல், அது எல்லாேருக்கும் தரத்துக்கு பிளேட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அதில் வந்து வெல்லம் ஒன்றத்தில் எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் எலுமிச்சப்பழம், தேங்காய், அப்புறம் கப்பு, அப்புறம் என்னென்னமோ எடுத்து வச்சுக்கிட்டோம். வெள்ளம்லாம் பேக்கெட்டில் பண்ணி எடுத்து வச்சுக்கிறது, பூ எடுத்து வச்சுக்கிறது, அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு எடுத்து வச்சுக்கிறது, பொறி காரசு வாங்கி வச்சுக்கிறது, அந்த மாதிரி என்னென்னமோ எடுத்து வச்சோம். அப்புறம் போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக விலாக் எடுக்கிறதே மறந்துட்டேன். ஃப்ரைடே சாட்டர்டேவும் மறந்துட்டேன். சண்டே தான் ஞாபகம் வந்தது. சண்டே தான் இந்த பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதில் கூட ஃபஸ்ட்டு வாயிலே பாருங்கள் கிராம்பு, கோவமாக வரும் எனக்கு இந்த பிரியாணியில். இது போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், பட் அது சாப்பிடும்போது அது ஃபஸ்ட்டு வாயிலே வரும்போது உங்களுக்கெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சுத்தமாக பிடிக்காது அந்த மாதிரி வரும்போது. சரி வாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஒன்றும் பெருசாக வேலைலாம் எதுவுமே இல்லை. சரின்னு சொல்லி மேலே போய் பார்த்தா வீடு சுற்றி குருவி கூட தான். வீட்டில் வாழைச்செடியெல்லாம் இருக்குன்னு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். சரி, உங்களுக்கு தெரியலனா இப்போ பார்த்துக்கோங்க. வாழைச்செடி இருக்குது நம்ம வீட்டு பக்கத்தில். அதில் பார்த்தா குருவி, அது உங்களுக்கு க்ளீனாக தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த வாழைச்செடி அந்த வாழைக்காக்குள்ளே கொஞ்சம் கொச்சன்னு தெரியுதுல்ல, அதுதான். அதை கிட்ட போய் எடுக்கிறதுக்கும் பயமாக இருக்குது. மேலே இருந்தால் எடுத்தோம், இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது, அது எங்கேயாச்சும் பறந்து போயிடுமோ அப்படின்னு சொல்லி. இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுச்சு குருவி, எல்லாமே போயிடுச்சு அந்த கூட்டில். இங்கே வந்து காக்கா, இந்த சைடு அந்த சைடில் குருவி, இந்த சைடு காக்கா, எல்லாம் சுற்றி கூடு கட்டி வச்சுருக்கு. இந்த காக்காவும் எப்போ பாரு இங்கே இருக்குது. குட்டி காக்கா இருக்கும் போல் உள்ள, அது மட்டும் தெரியவே இல்லை. அது எப்போ காலி பண்ணி போகணும்னு எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. பட் கூடிய சீக்கிரம் காலி பண்ணி போயிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது இதுவுமே. ஒன்று மாத்திரம் ஒன்று ஏதாச்சும் ஒரு செடியில் கட்டிகிட்டே இருக்க கூடு. அங்கே குருவி, இங்கே காக்கா. அப்புறம் இன்னொரு டைம் கத்திரிக்காய் செடியில் வந்து ஒரு குருவி கட்டி இருந்துச்சு. நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன்னா இல்லை ஞாபகம் இல்லை, காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கிட்ட போகிறதுக்கு பயமாக இருந்தது. கிட்ட போனால் எங்கே அதை விட்டுட்டு போயிடுமோன்னு சொல்லி ஒரு ப்ளூ கலரில் எக் இருந்துச்சு அதில், அவ்வளோதான். அப்புறம் எங்கே போச்சுனே தெரில, அது போயிடுச்சு. சரி வாங்க, அதுக்கப்புறம் இது மண்டே வந்து இட்லி சட்னி சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. அப்போல்லாம் அடிக்கடி நான் விலாக் எடுக்கிறதே மறந்துடுறேன். ஆக்சுவலி ஞாபகம் வரும்போது எடுக்கிறேன், அப்புறம் மறந்துடுறேன். ஞாபகம் வரும்போது எடுக்கிறேன், அப்புறம் மறந்துடுறேன். மண்டே மார்னிங் வரையும் ஞாபகம் இருந்துச்சு, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் டின்னருக்கும் ஞாபகமே இல்லை. சரின்னு சொல்லி இது நெக்ஸ்ட் டே வந்து கோலம் போடும்போது கரெக்டாக ஞாபகம் வந்துச்சு. ஐயோ விலாக் எடுக்கலாம்னு நினச்சுமே அப்படின்னு சொல்லி கோலம் போடுறதே தான். அதுக்கப்புறம் இதையும் மறந்துட்டேன். அது அப்படியே எப்படி சொல்கிறது, ஞாபகம் இருந்துகிட்டே இருக்க மாட்டேங்குது. அப்பப்போ ஞாபகம் வரும்போது இருக்கிறது. அதனால தான் அந்த ஃப்ரைடேலேருந்து இந்த ஃப்ரைடே வரைக்கும் ஒரு விலாக் போட முடியுது, ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே. என்னால் அது ஆக்சுவலி ஒரு 12-13 மினிட்ஸ் தான் வரும் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். நீங்கள் பார்க்கும்போது நான் மறந்து போயிடுறேன். நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன், பட் மறந்துடுறேன். எடுக்கணும்னு நினைக்கிறேன், மறந்துடுறேன். இப்படியே போயிட்டுருக்கு. சரி வாங்க, புலம்புறதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட் கோலம் தான் போடணும் காலையிலேருந்து. இது வந்து மண்டே சொன்னால் இது டியூஸ்டேன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே ஆர் வெனஸ்டே கரெக்டாக தெரியல, பட் நெக்ஸ்ட் டே தான், கன்ஃபார்மாக நெக்ஸ்ட் டே தான். அது முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து மில்க் ஷேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அது வந்து நீங்கள் ஷேக்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணால் உங்களுக்கு என்ன பேர் வைக்கணும்னு தோணுதோ அது பேர் வச்சுக்கலாம் நீங்கள். அதோட ரெசிபியை நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி.
ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் குடித்தா அது நல்லது, இல்லைனாலே உங்கள் இஷ்டம் தான், உங்களோட விருப்பம், உங்களுக்கு எப்படி வேணுமோ. இந்த கோலம் இன்னும் கொஞ்சம் கூட பெட்டராக போட்டிருக்கலாம், பட் நான் கொஞ்சம் கேவலமாக போட்டுட்டேன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு அப்படி தோணுதா இல்லையான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு கோலம் நல்லா போட தெரியும்னா அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை இது கூட எனக்கு போட தெரியுது அப்படின்னாலே பரவாயில்ல. நானே கொஞ்சம் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் சுத்தமாக போட தெரியாமல் தான் இருந்தேன். எங்கள் அம்மா கலர் போடுறதுக்கு கூட என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படின்னா நான் எந்தளவுக்கு வெஸ்ட்டாக இருந்திருப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. கலர் போடுறதுக்கு கூட எங்களை சேர்க்க மாட்டாங்க. வேண்டாம், நீங்கள் போட்டால் நல்லாவே இல்லை, நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ஃபஸ்ட்டாக போடுவோம், சும்மா அப்படி இப்படி தூவி அப்படி இப்படி தூவி. அப்புறம் எங்கள் அம்மாவே போட்டுப்பாங்க. இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்ருக்கேன், அதனால தான் இது இவ்வளோ மோசமாக இருக்குது. டோன்ட் மைண்ட் இட். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்ல மில்க் ஷேக்னு சொல்லி, இது பிரேக்ஃபாஸ்ட்க்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், ஸ்நாக்ஸ்க்கும் எடுத்துக்கலாம், 11 o'clock மிட் மார்னிங் ஸ்நாக் எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துக்கலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஹெல்தி. இதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல், எதுவும் ஆட் பண்ணாமல், ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா, உங்கள் விஷ் தான் அது. வச்சுவாங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிள், அதுக்கப்புறம் மில்க் ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை நல்லா பிளெண்ட் பண்ணணும், எல்லாமே நல்லா பிளெண்ட் பண்ணணும். இதில் நான் பனானாவும் ஆட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா பனானா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா விட்டுறலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஆப்பிள் ஒரு 3-4 ஆப்பிள் போட்டுட்டு ஒரு பனானா இல்லை 2 பனானா அப்படி போட்டிங்கன்னா பேலன்ஸ் ஆயிரும். பனானா டேஸ்ட் அவ்வளோ பெருசாக இருக்காது. ஆப்பிள் நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக போட்டுட்டிங்கன்னா உங்கள் கிட்ஸ் யாருமே இந்த ஆப்பிள் தான் சாப்பிடுவாங்க, பனானா சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஏதாச்சும் இருந்தால், இல்லை ஃப்ரூட்ஸே சாப்பிட்றது இல்லைன்னா இந்த மாதிரிலாம் கொடுங்க. கிட்ஸ் மட்டும் இல்லை, நம்மளுமே குடிச்சிடலாம். நான் ஃப்ரூட்ஸ் எல்லாம் பெருசாக சாப்பிட்றதில்ல, மில்க்கும் பெருசாக குடிக்கிறதில்ல, ஆனால் ஹெல்த்தி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்படிங்கும் போது இது ஒரு நல்ல ஆப்ஷன். இது குடிக்கிறதே தெரியாது, சீக்கிரமாக குடிச்சிடலாம். இது ரொம்ப திக்காக வரும். நீங்கள் கொஞ்சம் பால் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இல்லை நான் திக்காகவே குடிச்சிப்பேன் அப்படின்னால திக்காகவே குடிச்சிக்கலாம், உங்களோட விஷ் தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி குடிச்சிக்கலாம். பட் இது ரொம்ப ஹெல்த்தியர் ஆப்ஷன். நீங்கள் பாருங்கள், நான் ஒரு பனானா இல்லை 2 பனானா போட்டிருக்கேன், பட் ஆப்பிள் மட்டும் நிறைய போட்டிருக்கேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக கிரைன் ஆகும், டைம் மட்டும் கொஞ்சம் கன்சியூம் பண்ணும். நீங்கள் உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக அரைக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அரைச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக போர் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ரொம்ப திக்காக இருக்கும், உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு பாலே ஃபுல்லாக போட பிடிக்கல அப்படின்னாலே நீங்கள் ஐஸ் க்யூப்ஸோ இல்லை கோல்டு வாட்டரோ கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். ஐஸ் க்யூப்ஸ், கோல்டு வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல, ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணால் இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சுகர் நான் அவாய்ட் பண்ணுறேன், டயட்டில் இருக்கேன், இல்லை ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கேன் அப்படிங்கும் போது நீங்கள் ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். பட் நான் இது எதுவுமே ஆட் பண்ணல, பியூராக மில்க் மட்டும் தான் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு மில்க் கொஞ்சமாக தான் இருக்குது, இல்லை கொஞ்சமாக தான் குடிப்பேன் நான், தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் இது எதுவுமே ஆட் பண்ணல, உங்களோட விஷ் தான். நீங்கள் ஆட் பண்ணுறதும் ஆட் பண்ணாததும் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி. இதெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே எடுத்துக்க தேவையில்ல, ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். இது கூட நட்ஸும் போட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம், ஷேக் பண்ணிக்கலாம், உங்களோட விஷ் தான். சோக் பண்ணி வச்சிங்கன்னா நட்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லது. சோக் பண்ணி வச்சு இதில் டேட்ஸு, நட்ஸு, நீங்கள் ஹனிக்கு பதில் டேட்ஸ் கூட போட்டுக்கலாம். இதை மறந்துட்டேன் பாருங்கள் ஃபஸ்ட்டே சொல்கிறதுக்கு. ஹனிக்கு பதில் டேட்ஸ் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வரும். இதுவே ஸ்வீட்டாக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு, பட் உங்களுக்கு இன்னும் ஸ்வீட் வேணும்னா டேட்ஸு, ஹனி, இது ஹெல்தி ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் வேணால் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம், உங்களோட விஷ் தான். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து அனுப்புறீங்க அப்படின்னா செம்மையாக குடிப்பாங்க, நல்ல டேஸ்டியாக இருக்குது. ஆக்சுவலி அவங்க ஃப்ரூட்ஸே சாப்பிட்றது இல்லைன்னா இது நல்ல ஆப்ஷன் உங்களுக்கு. இப்படி கொடுத்து பாருங்கள், அவ்வளோதான். இதை எடுத்து முடித்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் மறந்துட்டேன், நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கிறதையே மறந்துட்டேன், அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டேவும் வ்ளாக் எடுக்கவே இல்லை. அண்டு தேர்ஸ்டே நைட் நாங்கள் கோலம் போட்டோம், அதையுமே எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஆனால் நினச்சிட்டே இருந்தேன், நான் எடுக்கணும்னு சொல்லி கான்ஷியஸாக இருந்துகிட்டே இருந்தேன். பட் எப்படி மறந்தேனே தெரியல, லாஸ்ட்டாக மறந்துட்டேன், சாரி. சரி வாங்க நெக்ஸ்ட் இந்த ஆப்பிள் ஷேக் கதைக்கு வருவோம். இது லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு வேணால் இது கூட இன்னும் கொஞ்சம் மில்க் ஆர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இது குடிச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டாக என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரே vlog தான் எடுத்தேன். அது என்னென்னா இட்லி அரிசியான ரேஷியோ, புழுங்கல் அரிசி அந்த அரிசி கொஞ்சம், பச்சரிசி கொஞ்சம், அதுக்கப்புறம் இட்லி அரிசினே கடையில் கேட்டால் தருவாங்க, அந்த அரிசி கொஞ்சம், அப்படி தான் ரேஷியோ போட்டுட்ருக்கேன் இப்போ வர. அப்புறம் உளுந்து. ஃபஸ்ட்டு புழுங்கல் அரிசி, இப்போ நான் காட்டுறது புழுங்கல் அரிசி, கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்காக. அது புழுங்கல் அரிசி. இப்போ இருக்கிறது இட்லி அரிசி, அதுக்கப்புறம் பச்சரிசி தான் இருக்கிறதுலே கம்மியாக போடணும், இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உளுந்து ஊற வச்சுட்டு அரைச்சிட வேண்டியது தான். அரைச்சிட்டு அப்புறம் மறந்துட்டேன், அதில் vlog எடுக்கிறது, இதுக்கப்புறம் கோலம் போடுறதும் மறந்துட்டேன், எல்லாமே மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. சரின்னு சொல்லி அன்றைக்கி மார்னிங் நாங்கள் கோவில் போனோம், ரெடி ஆனோம், சாரீ போட்டேன், அது எல்லாமே மறந்துட்டு எடுக்கிறதுக்கு. சாரி.
அதுக்கப்புறம் ஈவினிங் தான் இது வந்து கோவிலுக்காக எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாலை. நிறைய பேர் ஊரில் இந்த ட்ரெடிஷன் இருக்கும். ஊர் சைடில் இருக்கீங்க, வில்லேஜ் நீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி சிட்டிஸில் இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருக்குது அப்படின்னு சொன்னால் அதையுமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே நம்ம ஊர்லலாம் எப்போவுமே இது பண்ணிடுவாங்க, எடுத்துகிட்டு போகிறது. அவ்வளோதான், எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஃபஸ்ட்டு போனோன்னு சொன்னோம்ல, அப்போ வந்து விலாக் எடுக்கிறதுக்கே மறந்துட்டேன். விலாக் எடுக்கிறேன்றதையே மறந்துட்டேன். சரி இப்போயாச்சும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்போ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டைம் கோவில் போவோம்ல நைட்டு. அப்போ இன்னொரு டைம் கோவில் போயிருந்தோம். அப்போ லைட்டெல்லாம் போட்டுட்டு சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு. அப்போ தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளிப்ஸாக ஆட் பண்ணலாம், இப்போயாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். இது வந்து செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ கோவிலுக்கு போகும்போது எடுத்தது. ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் போகும்போது மறந்துட்டேன், இந்த தேர்ட் டைம் போகும்போது தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு சாமி கும்பிடலான்னு பார்த்தா கூட்டம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமெல்லாம் போகும்போது சுத்தமாக கூட்டமே இல்லை. அப்படியே அமைதியாக யாருமே இல்லாமல் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் போகும்போது பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அப்பா சாமி கிட்ட போகிறதுக்கே முடியல, இவ்வளோ நேரம் லேட்டாகிடுச்சு. சரி அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நைட் லைட்டோடு பார்க்கும்போது நல்லா இருந்தது. டே டைமில் பார்க்குறத விட நைட்டு அந்த லைட்டோடலாம் பார்க்கும்போது செம்ம சூப்பராக இருந்தது. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ மியூசிக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. இதில் நான் ஃபுல் சாங் ஆட் பண்ணணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும் அப்படிங்கிறதுனால லாஸ்ட்டு நான் கொஞ்சம் மட்டும் என்ன சாங் அப்படின்னு சொல்லி போட்டுருங்க. அதை வச்சு யாராச்சும் என்ன சாங்குன்னு கெஸ் பண்ண முடிஞ்சு கெஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஃபைன், உங்களுக்கு ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். என்ன சாங்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா கெஸ் பண்ணுங்கள், இல்லைனா பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் இல்லை. அவ்வளோதான். இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டாசெல்லாம் வெடிப்பாங்களா, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். அதையுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் போட்டால் காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு பட்டாசெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சாங் பார்த்தோம். அவங்க வந்து மேல் வெர்ஷனும் ஃபீமேல் வெர்ஷனும் ஒருத்தவங்க பாடினாங்க. நான் அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபுல்லாக போடுறதுக்கு பயமாக இருக்குது, எங்கே காப்பிரைட் இஷ்யூ வந்துடுமோ அப்படின்னு சொல்லி. இதுவே எனக்கு பயமாக தான் இருக்குது. இன்கேஸ் காப்பிரைட் இஷ்யூலாம் வந்துச்சுன்னா நான் இந்த மியூசிக் எடுத்துருவேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக் இருக்கலாம், வரலைன்னா அப்படியே வச்சுருவேன். இது பட்டாசெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக தான் வீட்டுக்கு வந்துவேன். ஒன்றும் ரஷ்ஷெல்லாம் இல்லை, போகணும் சீக்கிரம் போனோம் அப்படிலாம் இல்லை, பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லி பொறுமையாக தான் போயிட்டுருந்தோம். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பிட வேண்டியது தான் வீட்டுக்கு. இவங்க தான், நல்லா பார்த்துக்கோங்க இவங்க தான் பாடினது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் அந்த ஃப்ரைடே விலாக் முடிஞ்சிட்டு. இது ஆக்சுவலி சாட்டர்டே எடுத்தேன், ஃப்ரைடே எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கோலம் போடும்போதும் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன், ஃப்ரைடேவும் எடுக்கிறதுக்கு வந்துட்டேன். சாட்டர்டே காலையில் தான் சரின்னு சொல்லி இப்போயாச்சும் எடுப்போம், இதுதான் போட்டோம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் நம்ம பாய், see you soon. இதில் ஏதாச்சும் எரர் இருக்குது, இதை இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால், இல்லை நீங்கள் இந்த ஆங்கிள் வச்சு ஷூட் பண்ணதுக்கு பதில் வேறு ஆங்கிள், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இதில் ட்ராபேக்ஸ் இருக்குது, நீங்கள் இதை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருந்தால் அது கொஞ்சம் சாஃப்டாக சொல்லிட்டு போங்க கமெண்ட்ஸில். அவ்வளோதான் இன்னைக்கான வீடியோ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.